வணக்கம். நான் வந்து வெங்கட்ராம், NHO சவுத்தோட வைஸ் பிரசிடென்ட். இவர் வந்து ரீஜனல் ஹெட் அனிஷன், ஒரு சுரேஷ் டெரிட்டரி ஹெட், சவுந்தரபாண்டியன். NHO பற்றி இங்கே வர அக்டோபர் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய சமிட் என்ன அப்படின்ற பற்றி ரீஜனல் ஹெட் வந்து மிஸ்டர் அனிசன் உங்களுக்கு முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் சார். இது வந்து ஒரு 40 இயர்ஸ் முன்னாடி வந்து யுனைடெட் கிங்டம்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். எங்களோட மெயின் மோட்டோ என்னன்னா, சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து நிறைய இருக்கு. இதை வந்து தேவைப்படுற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது வந்து தன்னார்வ நிறுவனம் மூலியமா தான் இதை கொண்டு போய் சேர்க்க முடியும். இதுக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு. அதனால எல்லா என்ஜிஓஸ்க்கும் கரெக்டாக டாக்குமெண்டேஷன்ஸ் என்னவோ அதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸை பெற்றுத்தரது தான் எங்களோட மெயின் மோட்டோவே. இது சம்மந்தமான ஒரு சிஎஸ்ஆர் சமிட் தான், ஒரு விழிப்புணர்வு மாநாடு தான் நாங்கள் வந்து 6ஆம் தேதி வந்து இங்கே கண்டக்ட் பண்ண போகிறோம். NHF வந்து இது வந்து 3வது மாநாடை மதுரையில் நடத்த போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் வந்து கோயம்புத்தூர்லையும், 3வதாக வந்து இதை வந்து மதுரையில் நாங்கள் இதை நடத்துகிறோம். இதை வந்து கொஞ்சம் கிராண்ட் ஈவெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுறோம். இதை வந்து நீதியரசர் திரு கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் வந்து துவக்கி வைக்கிறாரு. அதே மாதிரி வந்து நாங்கள் நிறைய ஆல்ரெடி இங்கே வந்து நல்ல செயல்பட்டு கொண்டிருக்க ஒரு தன்னார்வ நிறுவனத்துக்கும் நிறைய அவார்ட்ஸ் வந்து ஒரு 3 தலைப்பில் வந்து வழங்க போகிறோம். அதில் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டும், அதுக்கப்புறமா நிறைய நல்ல தொண்டாற்ற நிறுவனங்களுக்கு 2 பேருக்கு அவார்டும், அதே மாதிரி ஒரு தன்னார்வ நிறுவனமான ஒரு இஸ்ரோன்ற ஒரு நிறுவனத்துக்கும் நாங்கள் இந்த அவார்டு கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் ஒவ்வொரு NHO ஒவ்வொரு NGOவும் அவங்க எப்படி இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை வந்து கரெக்டாக முறைப்படி வாங்க முடியுன்றதுக்கான கிளாஸை வந்து டெல்லியிலேருந்து எங்கள் CEO வந்து எடுக்க போறாரு. அது இல்லாமல் ஒவ்வொரு சிஎஸ்ஆர் ஹெட்டும் இங்கே மதுரையில் சிஎஸ்ஆர் கொடுக்கக்கூடிய ஒரு 15 நிறுவனம் வந்து இதில் பங்கேற்றாங்க. அவங்க வந்து எப்படி இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை அவங்க கொடுக்குறாங்க, அவங்களோட பாலிசிஸ் என்னன்றதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாநாடு தான் வந்து அக்டோபர் 6ஆம் தேதி மதுரையில் நடக்க போகுது. இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் எவ்வளோ அமௌண்ட்ல இருந்து எவ்வளோ அமௌண்ட் வரையும் நம்ம வந்து அதான் சார், ஆக்சுவலா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே இந்தியா மட்டும்தான் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் வந்து கம்பல்சரியா வச்சிருக்காங்க. அவங்க வந்து 2% ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆஃப் எனி கம்பெனிஸ் 2% மேல வந்து வச்சிருக்கவங்க வந்து 5 crores மேல வந்து அவங்க வந்து நெட் ப்ராஃபிட் இருக்கவங்க வந்து 2% வந்து கம்பல்சரியா வந்து சிஎஸ்ஆர் கொடுத்தாகணும். அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கு வந்து சிஎஸ்ஆர் பாலிசின்னு ஒன்று இருக்கு. அவங்க வந்து அதுக்கு வந்து மினிமம் கிடையாது, 2% ஆஃப் நெட் ப்ராஃபிட் வந்து ஒவ்வொரு நிறுவனம் கம்பல்சரி கொடுத்தாகணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பெரும்பாலும் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க ரூரல் ஏரியால தான் பண்றாங்க. நம்ம சிட்டில அந்த மாதிரி சிட்டிலயும் வந்து நிறைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. மேக்ஸிமம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸே சிஎஸ்ஆர் இதுல ரன் பண்றாங்க. ஒவ்வொரு சிஎஸ்ஆர் ஒரு கம்பெனி அவங்களே சொந்த தொண்டு நிறுவனம் வச்சு அது சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸா வந்து நம்ம சிட்டிலயும் சரி கிராமப்புறங்களையும் சரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதான் 12A and 80C மூலியமா ஒவ்வொரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்ற தொண்டு நிறுவனத்துக்கும் டாக்ஸ் எக்ஸெப்ஷன்ஸ் கிடைக்கும் சார். சிட்டிக்குள்ளீங்களா சார்? சிட்டிக்குள்ளேயும் நிறைய, அதாவது நிறைய அனாத ஆசிரமங்கள், பாலிட்டிவ் கேர் சென்டர், அந்த மாதிரி வந்து சிட்டிஸ்ல வந்து நிறைய தொண்டு நிறுவனங்கள் வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் மூலியமா நிறைய நடந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ சிஎஸ்ஆர்ன்றது பாத்தீங்கன்னா வெறும் வந்து தொண்டு மட்டும் இல்லாம இன்னோவேட்டிவா வந்து நிறைய பண்றாங்க சார். இப்போ மரம் நடுறது, கார்பன் எமிஷன் வந்து கம்மி பண்றதுக்காக நம்ம நிறைய மரம் நடுறதுக்கு கூட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் தான் வருது. இப்போ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் வந்து வெறும் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஏழைகளுக்கு உதவுறது மட்டும் இல்லாம இன்னோவேட்டிவா நிறைய விஷயம் இந்த கிரீன் டெவலப்மெண்ட் மூலியமா இப்போ நிறைய தொண்டு நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ராயல் கோர்ட்ல நடக்கிறது வந்து மெயினா வந்து எங்க CEO வந்து டெல்லியில இருந்து வராரு சார், மிஸ்டர் பிஜு ஜார்ஜ்ன்றவர். அவர் வந்து இன் அண்ட் அவுட் இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் பத்தி இந்தியாவில் என்ன நடக்குது, கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் என்ன இருக்கு, அதே மாதிரி வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் யார் யார் வந்து நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் எப்படி தருவாங்க, இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ்ன்றது உண்மையிலேயே எப்படி வாங்க முடியும்ன்றத, லீகலா எப்படி வாங்க முடியும்ன்றத அவர் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கிளாஸ் கொடுப்பாரு.
அதுல வந்து நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜ் திரு கிருஷ்ணசாமி என்ஜிஓக்கள் அதான் என்ஜிஓக்கள் வந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க சார் இதுல. அது இல்லாம வந்து சிஎஸ்ஆர் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து இதுல வந்து மெயினா கலந்துக்கிறாங்க சார். அதான் சார் அதை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் மெயினா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸை பத்தி மக்களுக்கு தெரிவிக்க வந்து எங்க என்ஹெச்எஃப் மெயின் மோட்டோவே அதுதான் சார். இதை வந்து கரெக்டா மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ என்ன இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, இது ஒவ்வொரு நிறுவனம் கொடுத்துடுறாங்க. இது கரெக்டா போய் மக்களை சேரலன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுக்கு போயிடும். அதை வந்து நம்ம வாங்கி யூட்டிலைஸ் பண்றதுக்கு முறைப்படி என்ன பண்றதோ அதுதான் எங்க நிறுவனத்தோட மெயினான. சார் போலியானதுன்றது நம்ம ஆக்டிவிட்டிஸ் வச்சு தெரிஞ்சிடலாம் சார். இப்போ வந்து பேருக்கு வந்து அவங்க சிஎஸ்ஆர் ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திட்டு இருப்பாங்க சார். அவங்க கிட்ட எந்த விதமான டாக்குமெண்டேஷன்ஸும் இருக்காது, ப்ராப்பரான அக்கௌண்டிங் வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு நான் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் சொல்லி எங்கிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டே எங்க என்ஹெச்எஃப்ல இருக்கு. நாங்க வந்து இப்போ ஒரு பணம் வருது, சப்போஸ் ஒரு பேச்சுக்கு ஒரு 10 lakhs நான் ஒரு இடத்துக்கு கொடுக்குறோம், ஒரு தொண்டு நிறுவனம் கொடுக்குறோம்னா நாங்க அதுக்கு யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட்டுக்காக ஒரு இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எடுப்போம். அது மூலியமா தான் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஃபண்டு கொடுப்போம் சார். இந்த ஃபண்டு வந்து எங்க மூலியமா வரதை வந்து நாங்க வேஸ்ட் பண்ண அனுபவிக்கிறதே கிடையாது. கண்டிப்பா புதுசா பண்றவங்களும் ஆல்ரெடி வந்து நிறைய நம்ம என்ஜிஓஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர் வந்து அவங்க சொந்த காசு போட்டுதான் இன்னைக்கு வரைக்கும் தொண்டு வந்து ஆடிட்டு இருக்காங்க. யாருமே வந்து இந்த சிஎஸ்ஆரோ கவர்மெண்ட் கிராண்ட்ஸோ இன்டர்நேஷனல் சிஎஸ்ஆர் ஃபண்டோ யாருமே வந்து ஆப்கம் பண்றது இல்லை. அதுல இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் கரெக்டாகவும் இருக்கு. மக்களுக்கு வந்து கரெக்டான செய்திகள் கொண்டு போய் சேராம இந்த மாதிரி நான் உங்களுக்கு காசு தரேன், யூடியூப் மெத்தட்ல திருப்பி கொடுத்துருங்க எங்களுக்கு காசை, அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து புரோக்கர்ஸ் வந்து மக்களை வந்து திசை திருப்புறாங்க. அதெல்லாம் இல்லாம கரெக்டா அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுன்றதுதான் சார் என்ஹெச்எஃப் மெயினான மோட்டிவ். எலிஜிபிள் கிரைட்டீரியா வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு தொண்டு நிறுவனம் செய்யறதுக்கு முதல்ல அந்த மனசு இருக்கணும் சார். எல்லாராலையும் வந்து அந்த மனசு இருந்தாதான் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து கிளியரா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா நாங்க வந்து உமன் எம்பவர்மெண்ட் தான் பண்ண போறோம்ட்டு அவங்க கிளியரான ஒரு இது வரும்போது நாங்க உங்களுக்கு உமன் எம்பவர்மெண்ட்ல அவங்களுக்கு இன் அண்ட் அவுட் அதுல வந்து என்னென்னலாம் மேக்சிமம் பண்ண முடியுமோ அதை நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம் சார். அவங்களுக்கு அதுக்கு பீனல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்கு. அதை யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் வந்து நாங்க வந்து சப்மிட் பண்ணுவோம் சார். அந்த யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் திருப்பி சப்மிட் பண்ண போது தான்